Hi, hello friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னி வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லைவ் வீடியோ மாதிரி தாங்க. நான் எதுவும் பின்னாடி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கல. ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து உள்ளது எல்லாமே அப்படியே அன்கட் வீடியோவா அப்படியே ராவா தான் இருக்கும். அங்க என்ன இருக்குதோ அது அப்படியே வந்து நான் வீடியோவா காமிச்சிருக்கேன். இது என்னன்னு பார்த்தோம்னா லால்குடியில வந்து பங்குனி தேரோட்டம் வந்து வந்துச்சுங்க. என்னைக்குன்னு பார்த்தோம் அப்படினம்னா அதாவது ஏப்ரல் 9 புதன்கிழமை ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து ஆக்சுவலாக பங்குனி உத்திரம் பார்த்தோம்னா ஏப்ரல் 11 தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே 9th அன்னைக்கு அதாவது புதன்கிழமையே வந்து பங்குனி தேரோட்டம் லால்குடியில் மொத்தம் 5 தேர் வந்து வந்துச்சுங்க. அதுக்கு தான் வந்து இப்போ 5 தேருக்குமே நாங்கள் வந்து தேங்காய் பழம் தட்டு இதெல்லாம் வந்து உடைச்சோம். கரெக்டாகவும் நாங்களும் வந்து வெக்கேஷன் சமயத்தில் இங்கே வந்ததுனால என்னால் இந்த 5 தேருமே வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. 5 தேர் பார்த்தோம்னா ஆர்டராக வருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எப்பொழுதுமே உங்களுக்கே தெரியும், நம்ம கோவிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா எந்த சாமியை கும்பிடுவோம்? விநாயகர் தான் கும்பிடுவோம். அதனால் ஃபஸ்ட்டு தேரில் வந்து விநாயகர் சாமி இருப்பாங்க. 2வது தேரில் பார்த்தோம்னா முருகன் சாமி இருப்பாங்க. 3வதுல வந்து சப்தரீஸ்வரர் அவங்க இருப்பாங்க. 4வதுல வந்து அம்பாள் இருப்பாங்க. 5வது தேரில் வந்து சண்டிகேஸ்வரர் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஆர்டராக வரும். அந்த 3வது சப்தரீஸ்வரர் தேர் தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். 75 அடி உயரம் வந்து இருக்கும். ஓகேங்களா? அது பார்த்தோம்னா பின்னாடி வந்து ஒரு 3 ஜேசிபி, முன்னாடி வந்து ஒரு கிரேனு, அது இல்லாமல் அது நல்லா வந்து பெரிய, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, வடம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மனித சுத்தி வந்து இழுத்துட்டு வர்ற மாதிரியான அந்த கயிறு வடம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த தேர் வந்து ரொம்ப பெருசாக அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே இப்போ வரிசையாக ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்குங்க. அதுதான் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போகலாம் நவுந்துக்கோ. ஆதிரா தேர் இழுப்பாங்க பாரு. ஆதிரா நீ பாவடைய பிடிச்சி தூக்கிக்கோ. வரட்டும் இது இங்கிட்டு வரட்டுமா? சாமி கும்பிடு ஆதிரா. சிரிப்பா அது எங்க இங்க வா இங்க நின்றியே இங்க பாருங்க மித்ரா அங்க பாரு மா அப்படி முறைக்கல அப்பாவோட பேருங்க
இது அம்மா தூக்கிப்பாங்க அங்கே போய். சாமி கும்பிடு. மித்ராவுக்கும் போட்டு மித்ராவை கை பிடிச்சோமா. மித்ரா சரி 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 விடு 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 வேண்டாம் எனக்கு நான் அப்புறம் பூசிக்கிறேன். பார்த்து பார்த்து. ஆதிரா எங்க பாரு. ஆதிரா ஆதிரா எங்க பாரு. ஆதி இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. ஆதிரா ஆதிரா எங்க பாரு. மித்ரா எங்க பாரு. இங்க பாரு. போய் அங்கே போய் சும்மா தொட்டுட்டு மட்டும் வந்தோம். கீழே போய் தொட்டு கும்பிட்டு வாட்டு அந்த கயிறை. தாத்தா கூட போய் தொட்டு கும்பிட்டு வா. தாத்தாட்ட சொல்லிப்போ. இருப்பா பேசாம இருப்பா.
நீயும் போமா. பயம் பெரிய தேருக்கு தான்மா போகணும். போமா. வாக்கியத்தோடு பார்க்கும்போது நமக்கு கையிலேயே இருப்பது போல் தோன்றுகிறது. கைலாய வாக்கியத்தில் எந்தெந்த வாக்கியம் எப்பெருமா காரைக்காலமையார் என்று சொல்லும்போது அவர் இறைவனை பார்த்து கேட்டார். அங்க போறியா மித்ரா? பார்த்து ஒயர்ல தாண்டி போ. பார்த்து ஒயரை தாண்டி போ. ஒருவேளை நாம் தொடர்ந்து விட்டார் அளவான வரவை நிறைவா நிறைவான வரவை அளவா நாடும்போது அதற்கு இறைவனம் திருமணம் காட்டி ஆதிரா நீ அப்படியே உள்ள போனா வரேன். ஆதிரா உள்ள போ. அம்மா பாப்பா கூட்டிட்டு போ. தொட்டுக்கும் கூடாது, கையில தொட்டுக்கும்.
மித்ரா கரும்பு ஜூஸ் இங்க இருக்குது. இப்பதான் வந்திருக்கு. இது முடிச்சோன்னா எப்பா கரும்பு ஜூஸ் அங்க நிக்குது. இதை முடிச்சோன்னா வாங்கிரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் வந்து தேரெல்லாம் போனதுக்கப்புறமேல் கரும்பு ஜூஸ் வந்து அங்கே விற்றாங்க. அதை நாங்கள் வாங்கி நாங்கள் வீட்டில் எல்லோரும் குடித்தோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாங்களும் கரும்பு ஜூஸ் குடித்தோம். வெயிலுக்கு நீங்களும் இந்த மாதிரி வந்து ஜூஸு அப்புறம் நொங்கு இந்த மாதிரி வெயிலுக்கு என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாமே நீங்களும் வாங்கி குடிங்க. பாய்.